வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது முக்கடலிலே எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை என்ற போதிலும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தில எடை குறைந்த படகுக்கு சற்று சவால் கொடுக்கும் காற்று தினசரி மாலை முன்னிரவில் சற்று வலுவாக இருக்கிறது. மதியம் ஒரு 2 மணி 2:30 மணியிலிருந்து தொடங்கி 12:30 மணிக்கு மேலேயே தொடங்கிறோம். இருந்தாலும் 2-2:30 மணிக்கு, அதாவது 11 மணிக்கு அப்பால், அதாவது பாக் ஜலசந்தியில் இலங்கையை ஒட்டி பயணிக்கக்கூடிய காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக 2:30-3 மணிக்கு வந்து மாலையில் அது கிழக்கு திசை காற்றாக தென்கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர பகுதிகளில் நுழையும். இது எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று தவிர பெரிய அளவில் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. இது வந்து வைகாசி சித்திரை மாதத்தில் வீசக்கூடிய காற்று தான். இது தினசரி வீச தொடங்கும் நிலையில் சற்று இடைவெளி விட்டு வீசிக்கொண்டிருக்கு. 28, 29 இந்த எல்லா தேதியுமே அளவாக குறைவாக வேகம் குறைந்து இருந்தாலும் எடை குறைந்த படகுகளுக்கு சில நேரங்களில் சவால் கொடுக்குமே தவிர நாள் முழுவதும் அச்சுறுத்தும் காற்றாக இல்லை. ஆனால் 2ஆம் தேதி 3ஆம் தேதியிலிருந்து இந்த காற்றோட வேகம் அதிகரிக்கும். வட இந்திய நிலப்பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவும் என்பதனால ஏற்படக்கூடிய வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெடுந்து வெற்றிடம் ஏற்பட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உயரடுத்த பகுதியிலிருந்து காற்று வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால குமரி கடல் சுற்றி கொண்டு மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி வழியாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று 2ஆம் தேதியிலிருந்து வேகம் அதிகரிக்கும். சித்திரை வைகாசியில் வீசக்கூடிய காற்று தான் இது. தற்பொழுது தீவிரம் இல்லாமல் இருக்கிற நிலையில் 2ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். மதியம் வந்துவிட்டால் அந்த மழை காற்று வந்து கொஞ்சம் கூடும், மாலையில் இன்னும் கொஞ்சம் வேகம் கூடும், முன்னிரவில் காற்று இருந்துகிட்டே இருக்கும். மதியம் மாலை முன்னிரவு நள்ளிரவு வரைக்குமே இந்த காற்று இருக்கும். ஆக தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய காற்று குமரிமுனை தொட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் தொட்டு கொண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தரை ஏரியும் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பாம்பன் வழியாகவும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தை தொட்டுக்கொண்டு டெல்டாவில் ஏறி மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் மீண்டும் வடகடலோரத்தில் இறங்கி பிறகு வடக்கு நோக்கி பயணிக்கும். சில நேரங்களில் மாலை நேரத்தில் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கு வெப்பசலனம் வழிபடுவை ஏற்படுத்தும் வகையில் அது தெற்கு காற்று தென்கிழக்கு காற்றாக மாறி உள்ளே போகும். ஆக இந்த காற்றோட வேகம் 2ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் எல்லா நாளும். அது சித்திரை முடிந்து வைகாசி முடிந்து தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இந்த காற்று இருக்கும். இந்த காற்றோட வேகம் அவ்வப்பொழுது கூடி குறைந்து நிகழ்வுகள் உருவாகும் பொழுது திசை மாறியும் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையில் தினசரி மழை தான், வெப்பச்சலன இடிமழை பொழிவு. நேற்றைக்கும் கனமழை பொழிவு இடி மின்னலுடன். இன்றைய பொழுதை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தெற்கு மத்திய பகுதியில் நல்ல மழை பொழிவு மதியம் 2:30-3 மணிக்கு மாலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிறகு அதனைத் தொடர்ந்து திரிகோணமலை, முல்லைத்தீவு உள்ளிட்ட அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மழை பொழிவு கிடைக்கும். பிறகு முன்னிரவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காகி நள்ளிரவில் நின்றுடும். மீண்டும் நாளை மதியத்திலிருந்து மழை. இப்படி தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை, மாலை கொஞ்சம் தீவிர மழை, முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும், பிறகு அதிகாலையில் விலகிடும், பிறகு மீண்டும் மதிய மழை. இப்படி இருந்து கொண்டே இருக்கும் எல்லா நாளும் மழை. 28, 29க்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கும் 28ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கப்பெறும். அடுத்தபடியாக முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். ஆனால் இடி மின்னலோட தாக்கம் எல்லா நாளும் இருக்கும். வெயிலுக்கு பின் தான் இந்த மழையே, கடும் புழுக்கம் வியர்வைக்கு பின் தான் இந்த மழை. இந்த மழைப்பொழிவு
அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்த பிறகு அது குளிர்விக்கும் காற்று வந்து இடிமின்னலை ஏற்படுத்தும். ஆக வெயில் உண்டு, புழுக்கம் உண்டு, வியர்வை உண்டு, மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும் மதிய மாலையில். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் மாத இறுதி நாள் மற்றும் மே முதல் வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஒதுக்கி தான் இருக்கும். ஆனால் ஒதுக்குதல் இல்லாமலும் இருக்காது, வெயில் இல்லாமலும் புழுக்கம் இல்லாமலும் இருக்காது, எல்லாம் உண்டு. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கூடுதல் பரப்பில் தெரிகிறது. கிழக்கு காற்று மற்றும் உயரடுத்த காற்று இணைவின் காரணமாக இடிமழை பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். ஆக மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தை விட கூடுதல் மழை இருக்குது, வெயிலும் இருக்குது. வெயில் சராசரி வெயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் 104, 105 டிகிரி வரைக்கும் தான் போயிருக்கு. ஆனால் வட இந்தியாவில் 112 வரைக்கும் போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மிக குறைவாக கேரளா, இதுதான் வெப்பநிலை குறைவாக உள்ள மாநிலம். அதுவே நாம் இப்பொழுது தாங்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் உயரடுத்த காற்று வெப்ப காற்றாக வருகிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, மரங்கள் எண்ணிக்கை குறைவு, புழுக்கம் அதிகம், காற்று லேசாகி மேலெழுந்து குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது, புழுக்கம் வியர்வை அதிகமாகிறது. ஆகவே கடந்த ஆண்டு வெப்பத்தை போல் அனுபவித்தாலும் ஆனால் அந்த வெப்பம் இல்லை. காரணம் அசௌகரியம் ஏற்படுவதற்கு புழுக்கம், வியர்வை மற்றும் ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் காரணம். மரங்கள் எண்ணிக்கை குறைந்தது தான் காரணம். அந்த வெளியிடக்கூடிய ஆக்சிஜனும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து விடுகிறது. காற்றோட ஓட்டம் இல்லாத காரணத்தினால அசௌகரியம் அதிகமாக இருக்கிறது. இந்த அசௌகரியத்துக்கு பிறகு இடி மின்னல் மழைப்பொழிவு மதிய மாலை இரவில் கொடுக்கும், பரப்பில் அதிகரிக்கும், பரவலாக ஆங்காங்கே. ஒதுக்கித்தான் மழை, வெயிலுக்கு பின் தான் மழை. முதல்ல இலங்கையோட தெற்கு மத்திய பகுதியில் தொடங்கி பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வரும். எல்லா மழையுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும். அதாவது திரிகோணமலையில் உருவாகி புத்தளத்துக்கு வரும். அதே போல் முல்லைத்தீவில் உருவாகி தலைமன்னார் வரும். யாழ்ப்பாணத்தில், அதாவது யாழ்ப்பாண பகுதியிலிருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட அப்படியே கடலோர பகுதிகளுக்கு மேகமூட்டத்தையும் தூறலையும் வந்து கொடுப்பதற்கு, ராமநாதபுரம் வருவதற்கு, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு வருவதற்கு இலங்கையிலிருந்து கிழக்கு கடலோரத்திலிருந்து மேற்கு நோக்கி நகரக்கூடிய மேக உற்பத்தியாக இருக்கும். ஆக எல்லா நாளும் மதியம் வந்துவிட்டால் மழை உண்டு என்பதை மட்டும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து அறுவடை மற்றும் அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டு கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.